ஆன்றோரையும் சான்றோரையும் என்னை போன்றோரையும் வரவேற்று இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இன்றைய சிந்தனை நாளைய நாளை பற்றி தான். யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி யோகா தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. யோகாவை எவன்பா கண்டுபிடிச்சது, யோகாவை எந்த நாடு கண்டுபிடிச்சது, அந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனா யோகா ஏன் பண்ணணும், யோகா பண்ணா என்னதான் கிடைக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்க காலம் அந்த மாதிரி. ஆனா யோகா பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு வகையான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். பெரும்பாலும் எந்த கையை பயன்படுத்துறோம்? வலது கை. இடது கை பயன்பாடு கம்மியா இருக்கு. அதே மாதிரி முன்னம் பக்கம் அதிகமா பயன்படுத்துறோம். பின்னாடி பக்கம் முதுகை யாராவது தொட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ உடலோட சமநிலை கெடுது. இங்க இறைவன் படைக்கும் பொழுது எல்லாத்தையும் சரியாத்தான் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம காலப்போக்குல அதை அப்படியே கெடுத்து வச்சிடறோம். அப்போ ஒரே கையை யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் தேய்மானம் வருது, வலி வருது. அதை சரி செய்யணும்னா பயிற்சி முக்கியம். அதிலும் அல்டிமேட் ஹீரோ யாருன்னா யோக பயிற்சி முக்கியம். இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்ன்றத ஒரு குரு மூலமா கத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. திருமூலர் நம்ம உடம்பை பத்தி ரொம்ப அழகான வரிகளை சொல்லியிருக்காரு. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பு அழிஞ்சா உயிர் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. உடலுக்குள் தான் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு அந்த உடலோட பெருமையை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், உடம்ப அவ்வளவா கண்டுக்க மாட்டோம். தலை வலிச்சா கூட ஒரு மாத்திரையை போட்டுட்டு வேலையை பாருணும். தலை வலிக்குது, ஏன் வலிக்குது? அதுக்கு ஓய்வு கொடுன்னு சொல்லுது. உன் மனசுக்கு ஓய்வு கொடு, உடம்புக்கு ஓய்வு கொடுன்னு சொல்லுது. ஆனா நம்ம காது கொடுத்து கேட்கிறோமா? கேட்கறதே இல்லையே. நீங்க இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு நோயாளியா இருக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவிடணும். ஒரு மண் பானை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஓட்டை, அதை என்ன பண்ணுவாங்களா, எடுத்து அந்த பக்கம் வச்சுக்குவாங்க, அப்புறமா யூஸ் ஆகும்பா அப்படின்னு. ஒரு வெண்கல பானை கீழே விழுந்து லைட்டா சப்பி போயிடுச்சு, நசுங்கி போயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க, அதையும் எடுத்து ஓரமா வச்சுக்குவாங்க, ஃபியூச்சர் யூஸ்க்காக பயன்படும் அப்படின்னு. ஆனா உங்க உடல் இருக்கே, அதுல உயிர் போயிடுச்சுன்னா உடல் கூட சொல்ல மாட்டாங்க, போனோம் எப்பப்பா சாவ எடுக்கிற, இன்னும் எடுக்கலையா, நாறுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியம், இந்த உயிருக்கு இந்த உடல் எவ்வளவு முக்கியம். உடலோட மகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க இன்னையில இருந்து ஒரு டீ காஃபி கூட குடிக்க மாட்டீங்க. ஏன்னா அது என் உடலை கெடுக்குது அப்படின்னா நீங்க அதை தொட மாட்டீங்க. உடலுக்குள்ள யார் இருக்கா? உறுப்புகள் மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இறைவன் இருக்காரு. இறைவன் இங்க கோயில் கொண்டு இருக்கிறதுனால இந்த உடலே கோவிலா இருக்கு. அதுக்குள்ள இருக்க இறைவனை நீங்க துன்புறுத்துவீங்களா? கண்டிப்பா துன்புறுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஜொமேட்டோவோட நம்ம டைப் பண்ணிட்டோம். குக்கிங் மருந்து புக்கிங் பண்ணி தான் சாப்பிட்டுட்டே இருக்கோம். சுடுதண்ணி கொடுனா கூட நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுக்க போறோம். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு. இப்போ ஹைபிரிட் இல்லாத பொருள் உங்களால வாங்க முடியுமா? மார்க்கெட் போயிட்டு ஹைபிரிடே இல்லாத ஒரு காய்கறி பழத்தை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வெறும் கூடையோட தான் வருவீங்க. அப்போ காலம் இப்படிதான் இருக்கும். அதுக்காக நீங்க மாறுங்கன்னு உங்களை சொல்லுவாங்க. அப்படியே நீங்க மாறலன்னா என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பட்டிக்காடுப்பா, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உங்களையே பார்த்து முறைப்பாங்க. அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற போறீங்களா? 24 மணி நேரத்துல ஒரே 1 மணி நேரம் யோக பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் 23 மணி நேரம் கலிகாலமோ கெட்ட காலமோ 7 நாட்டு சனியோ எதா இருந்தாலும் நீங்க தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். உடல் ஆரோக்கியம் இருந்தா மனசும் ஆரோக்கியமா இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருந்தா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸுங்க, பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த 2 நண்பர்களை நீங்க தினமும் கவனிக்கணும், அவங்க சொல்றத கவனிக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சே நீங்க பயப்படாதீங்க, எதுவுமே மாறல. மாறினது எல்லாமே நம்ம மனசு தான்.
கடவுள் கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியமா இந்த உடலை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா நீங்க கடைசி வரைக்கும் பாத்துக்கணும். ஏன் அப்படி பாத்துக்கணும்? சும்மா கண்டதை கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாமே, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கும், திடீர்னு சுனாமி இருந்தா செத்து போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாவாங்க நினைக்கிறீங்களா? சாகவே மாட்டாங்க. அதனால இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைங்க. யாராவது கீழே உட்காரும் போது கை ஊனாம உட்காடுறீங்களா? கை ஊனாம எந்திரிக்கிறீங்களா? படிக்கட்டை பார்த்தோன்னே லிஃப்ட் இருக்கா 4 வாட்டி கேட்போம். அப்போ நம்மளுக்குள்ள அந்த முதுமை வந்துருச்சுன்னு அர்த்தம். இனிமே படிக்கட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நின்னாது போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சா ஆரோக்கியம் உங்களுக்குள்ள துளிர் விட்டுச்சுன்னு அர்த்தம். இனிமேலும் அந்த சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க. அந்த காலத்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, அத மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ம வினைகள் கூட இருக்காது. உடற்பயிற்சி செய்யும் போது எப்படி வலிக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுவும் ஒரு கஷ்டம் தான். ஆனா அதை நீங்களே உணர்ந்து செய்யும் பொழுது அந்த வலி சுகமா மாறும். இந்த ஆசனான்றோல இப்படி அப்படி பெல்ட் அடிச்சு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அதே பொசிஷன்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க உடல் அமைப்பு அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் யோகாசனம். அது மூலமா மட்டும்தான் உங்க உடலுக்கு தேவையான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு விதத்துல உங்க உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்றீங்க, சூரியன் உதிச்சதுல இருந்து இரவு வரைக்கும். அப்ப அவங்க நினைப்பாங்க, நான் ஹார்ட் ஒர்க்கர், எவ்வளவு வேலை செய்யறேன், எனக்கெல்லாம் எக்ஸசைஸே தேவையில்லை, எவ்வளவு ஒல்லியா இருக்கேன், எனக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அவங்கதான் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த உடலே கோவிலா இருக்கு, அதுக்குள்ள இருக்க இறைவனை நீங்க துன்புறுத்துவீங்களா? கண்டிப்பா துன்புறுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஜொமேட்டோவோட நம்ம டைப் பண்ணிட்டோம். குக்கிங் மருந்து புக்கிங் பண்ணி தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். சுடுதண்ணி கொடுனா கூட நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுக்க போறோம். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு. இப்போ ஹைபிரிட் இல்லாத பொருள் உங்களால வாங்க முடியுமா? மார்க்கெட் போயிட்டு ஹைபிரிடே இல்லாத ஒரு காய்கறி பழத்தை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வெறும் கூடையோட தான் வருவீங்க. அப்போ காலம் இப்படிதான் இருக்கும். அதுக்காக நீங்க மாறுங்கன்னு உங்களை சொல்லுவாங்க. அப்படியே நீங்க மாறலன்னா என்ன சொல்லுவாங்க? அது ஒரு பட்டிக்காடுப்பா, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உங்களையே பார்த்து முறைப்பாங்க. அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற போறீங்களா? 24 மணி நேரத்துல ஒரே 1 மணி நேரம் யோக பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் 23 மணி நேரம் கலிகாலமோ கெட்ட காலமோ 7 நாட்டு சனியோ எதா இருந்தாலும் நீங்க தப்பிச்சு வந்துடலாம். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். உடல் ஆரோக்கியம் இருந்தா மனசும் ஆரோக்கியமா இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருந்தா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸுங்க, பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த 2 நண்பர்களை நீங்க தினமும் கவனிக்கணும், அவங்க சொல்றத கவனிக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சேன்னு நீங்க பயப்படாதீங்க. எதுவுமே மாறல, மாறினது எல்லாமே நம்ம மனசு தான். கடவுள் கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியமா இந்த உடலை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா நீங்க கடைசி வரைக்கும் பாத்துக்கணும். ஏன் அப்படி பாத்துக்கணும்? சும்மா கண்டதை கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாமே, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கும், திடீர்னு சுனாமி இருந்தா செத்து போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாவாங்க நினைக்கிறீங்களா? சாகவே மாட்டாங்க. அதனால இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைங்க. யாராவது கீழே உட்காரும் போது கை ஊனாம உட்காடுறீங்களா? கை ஊனாம எந்திரிக்கிறீங்களா? படிக்கட்டை பார்த்தோன்னே லிஃப்ட் இருக்கா 4 வாட்டி கேட்போம். அப்போ நம்மளுக்குள்ள அந்த முதுமை வந்துருச்சுன்னு அர்த்தம். இனிமே படிக்கட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நின்னாது போயிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சா ஆரோக்கியம் உங்களுக்குள்ள துளிர் விட்டுச்சுன்னு அர்த்தம். இனிமேலும் அந்த சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க. அந்த காலத்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, அத மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ம வினைகள் கூட இருக்காது. உடற்பயிற்சி செய்யும் போது எப்படி வலிக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுவும் ஒரு கஷ்டம் தான். ஆனா அதை நீங்களே உணர்ந்து செய்யும் பொழுது அந்த வலி சுகமா மாறும். இந்த ஆசனான்றோல இப்படி அப்படி பெல்ட் அடிச்சு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அதே பொசிஷன்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க உடல் அமைப்பு அப்படியே வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் யோகாசனம். அது மூலமா மட்டும்தான் உங்க உடலுக்கு தேவையான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு விதத்துல உங்க உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்றீங்க, சூரியன் உதிச்சதுல இருந்து இரவு வரைக்கும். அப்ப அவங்க நினைப்பாங்க, நான் ஹார்ட் ஒர்க்கர், எவ்வளவு வேலை செய்யறேன், எனக்கெல்லாம் எக்ஸசைஸே தேவையில்லை, எவ்வளவு ஒல்லியா இருக்கேன், எனக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவையில்லைன்னு நினைப்பாங்க.
கண்டிப்பா அவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, சக்தி, உயிர் ஆற்றல் வீணாகிட்டு தான் இருக்கு. நீங்க போன்ல பேட்டரி லோவான என்ன பண்றீங்க, நைட் ஆனே சார்ஜ் பண்ணி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்றீங்க. உங்க உடம்புக்கு நீங்க எப்படி சார்ஜ் பண்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க உணவு உண்பதால அதுக்கு எனர்ஜி கிடைச்சிடுது, அது ஒரு 50% தான், மீதி 50% எனர்ஜி எங்க இருந்து ரிசீவ் பண்ணுவீங்க? உங்க மூச்சு காற்று. அப்ப காற்ற முறையா எப்படி சுவாசிக்கணும்ன்றத கத்துக்கணும்னா அதுக்கு யோக பயிற்சி கட்டாயம் அவசியம். எல்லாமே ஒரு குரு மூலமா கத்துக்கும் போது ஒவ்வொரு பாடத்திட்டம் தான். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எத்தனை பாடங்களை படிச்சு கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு கட்டாயம் நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இந்த யோகா. இன்னைக்கு நீங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும்போது அந்த ஸ்டைல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் வேகமா போறாங்களா, நொண்டி நொண்டி போறாங்களா, மெதுவா போறாங்களா, அதை வச்சு உங்க உடலோட தன்மையை நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஓட முடியலையா, அப்போ உடல்ல ஏதோ வீக்கா இருக்கு, சரி பண்ணுன்னு உடம்பு சொல்லுது. இப்பவே சரி பண்ணலன்னா நாளைக்கு எல்லாரும் மாதிரி பெல்ட் போடணும், இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் வாங்கிடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா இன்னையில இருந்து ஜஸ்ட் இப்ப எடுத்தோடனே 1 மணி நேரம் உங்களால செய்ய முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிங்க. அதே பழக்கமாகும் 20 நிமிஷம், அதே பழக்கமாகும் 30 நிமிஷம். அப்படியே உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிடும். நீங்க யோகா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க மட்டும் பண்ண மாட்டீங்க, உங்களை சுத்தி இருக்க அத்தனை பேரையும் கட்டாயம் பண்ண வைப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி எங்க பண்ற, என்ன பண்ற கேட்டு அவங்கள செய்ய ஆசைப்படுவாங்க. அப்போ தனி ஒரு மனிதன் மாறினா இந்த சமுதாயம் மாறும்.